ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பிலிமிச்சில் ஆயா வீட்டுக்கு வந்திருக்கோம். நான் சௌஜன்யா அதுக்கப்புறம் எங்கள் அம்மா 3 பேரும் வந்திருக்கோம். சரி, வந்த இடத்துல ஒன்றும் ஸ்நாக்ஸ் இல்லை. எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அம்மா லட்டு செய்யுங்களா அப்படின்னா, ஓகே லட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நான் இப்போ தான் போய்ட்டு அந்த லட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு இருந்தேன். அதுமா கடல மாவு, உப்பு, கேசரி போடுறா, கலர் மஞ்சள், எல்லோ பவுடர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கணும் மாவு தேய்க்கிறதுக்கு. லட்டு செய்கிறதுக்கு அடுப்பு பார்த்து வச்சுட்ருக்கோம். விறகடுப்பில் செய்கிறது பெஸ்ட்டு ரொம்ப. சௌஜன்யா இங்கே பாருங்க, திரும்புங்க. அடுப்பை பற்ற வச்சாச்சுங்க. நல்லா கொழுந்து விட்டு எரியுது. வானலை வச்சு இந்த காரப்பூந்தியை பொரிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் போட ஆரம்பிக்கணும். சுத்தமான கடல் எண்ணெய். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிக்கணும். ஏமா ஓகே ஓகே. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். வேணுமே நல்லா பிசைஞ்சிக்கணுமா? அதுதான். இப்போ வந்து 1/2 கிலோ கடலை மாவுக்கு 1 கிலோ சர்க்கரை. இப்போ பாவு காய்ச்சத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, முந்திரி திராட்சை இதை 2 நெய்யில் வறுத்துட்டு வந்து போட்டிருக்காங்க. நல்லா பிசைஞ்சு விட்டு சின்ன ஆக்கிட்டாங்க. பாவு இப்போ கொதிச்சிட்டு இருக்கு. நான் பாவு பதம் கம்பி பதம் வரல. பதம் வந்துருச்சாட்டுக்கு ஒரு கம்பி பதம். சரி ஓகே, எடுத்து போட்டு கிண்டுமா. மத்த எடுத்துட்டுமா? சரி ஓகே. இது டால்டாவா? ஓகே, டால்டா கொஞ்சம் போட்டாச்சு, நெய் கொஞ்சம் சேர்த்தாச்சு போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா சாஃப்டாக இருக்கட்டுக்கேம்மா. சரி, கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல வந்து வச்சிரு, இருக்கட்டும். அவ்வளோதாங்க, பூந்தி எல்லாம் உருண்டெல்லாம் பிடிச்சி வச்சாச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. 1/2 கிலோ பிடிச்சதுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் சும்மா மீடியம் சைஸில் தான் உருண்டை பிடிச்சிருக்கோம். அதனால் 40 உருண்டை கிட்டத்தட்ட வந்துச்சு. எங்கள் மாமாட்ட கொடுத்து தான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணும். மாமா என்ன பண்ணுறீங்கோ? நீ வச்சிருந்த லட்டு இருக்குது. எப்படி இருக்குது லட்டு? எனக்கு இனிப்பு பிடிக்காது, இருந்தாலும் தீங்க தர மாதிரி இருக்கு. அப்போ லட்டு அருமையாக இருக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்கு. அப்படி இருந்தால் லட்டுக்கு ஒரு மவுஸு. சுத்தமாக வந்து ஸ்வீட்டே இல்லைன்னா எப்படி அது மவுஸாக இருக்கும்? நல்லா இருக்கு, ஆனால் ஒன்று தான் என்னால் சாப்பிட முடியாது. தேர்ட்டி மாட்டேன். டால்டா நெய்லாம் சேர்த்துருக்கோம்ல, ஆனால் அப்படி தான் இருக்கும். இப்போ ஓவரால் டேஸ்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஓகே ஓகே, சூப்பர். சரி சரி, பாய்.